வணக்கம் மக்களே, வெல்கம் டு பைசா தமிழன். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வேலிட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லாமே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த வேலிட் ஒப்பீனியன் சைட்டோட லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக வரப்போகுது. நான் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நேரம் அதில் ஒர்க் பண்ணிட்டு நான் அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம சைட்குள்ளே வந்தாச்சு. நம்ம சைட்குள்ளே வந்தோடனே இந்த இடத்துல நம்ம ஒரு சர்வே இருக்குது. அந்த சர்வே இப்போ பண்ண வேண்டாம். இப்போ நம்ம கேஷ் அவுட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வியூ ஹிஸ்ட்ரி கொடுக்குறேன். ஸோ நான் எந்த டைமில் எந்த சர்வே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ கீழே நீங்கள் நிறைய சர்வேஸ் பார்க்கலாம். மேலே பாருங்கள், நான் ஏர்ன் பண்ணது 830 rupees பண்ணியிருக்கேன். நான் அது எத்தனை நாளில் பண்ணேன்னு யோசிக்கிறீங்க? கீழே நீங்களே பாருங்கள். 3/8 அன்றைக்கி நான் சர்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரே நாளில் 3 சர்வே பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4, 5, 7 and then 11 அப்படின்னு சொல்லிட்டு 5 days நான் எனக்கு கிடைக்கிற சின்ன டைமில் எல்லாமே இந்த சர்வேஸ் பண்ணேன். ஸோ இந்த சின்ன டைமில் நான் அழகாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதை நான் கேஷ் அவுட் கொடுக்கலாம். ஸோ ரிவார்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரிவார்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ள நமக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அமேசான், ஆஸ் யூஷுவல் ஃப்ளிப்கார்ட் அண்ட் சேரிட்டி டொனேஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி என்னோட வவுச்சர் கர்ட்டில் போட்டு வச்சிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 காமிச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அமேசான் கிஃப்ட் கார்டு ஒர்த் ஆஃப் 400 2 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ செக் அவுட் கொடுக்குறேன். ஸோ இப்போ செக் அவுட் கொடுத்தோடனே நமக்கு அமேசான் கிஃப்ட் கார்டு வந்துருச்சு. ஸோ குவான்டிட்டி 2, டோட்டல் காஸ்ட் 800. ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் 30 rupees இருக்குது. பிகாஸ் நம்ம 800 தான் எடுக்கிறோம். மீதி நம்மகிட்ட 30 rupees நம்ம கையில் இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் அவுட் கொடுக்குறோம். செக் அவுட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு லோட் ஆகும். ஸோ இப்போ அடுத்த பேஜில் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபோர்ஸ் கொடுத்த மாதிரி தான் 2 வவுச்சர் போட்டிருக்கோம். ஸோ ஒர்த் ஆஃப் 400. இப்போ டோட்டல் காஸ்ட் 800. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெடீம் கொடுக்கலாம். ஸோ ரெடீம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல நம்ம என்னோட ஃபோனில் இருக்க டைமை நோட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா 10:22 அப்படின்னு டைம் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெடீம் கொடுத்துட்டேன். ரெடீம் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இந்த இடத்துல காத்துட்ருக்கு. இப்போ நம்மளுக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆனோடனே இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கங்க்ராட்ஸ் யுவர் ஆர்டர் ஹேஸ் பின் சப்மிட்டட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் கிஃப்ட் கார்டு 400க்கு கொடுத்துருக்காங்க. 2 அமௌண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது 2 குவான்டிட்டி கிஃப்ட் கார்ட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நேராக என்னோட மெயிலுக்கு ஸ்விட்ச் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ என்னோட மெயில் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் பண்ணோன்னே இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் டைம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஜஸ்ட் 10:23 1 நிமிஷம் தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் மெயில் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வேலிட் ஒப்பீனியன்லேருந்து உடனே ரிவார்டு வந்துருச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கான பெரிய சர்ப்ரைஸ். இந்த சைட்டில் நீங்கள் கேஷ் அவுட் போட அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடுது. ஸோ இந்த கிஃப்ட் வவுச்சர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் அமௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுவும் கீழே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், எப்படி கிஃப்ட் வவுச்சரை அமௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஓகே மக்களே, இப்போ நான் எனக்கு கிடைச்ச சின்ன டைமை யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து ஏர்ன் பண்ணீங்க, அதாவது இதில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைட் மூலிமா நீங்கள் பர் வீக்குக்கே thousandsல அழகாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஃப்ரீ டைமை வச்சு அழகாக ஏர்ன் பண்ணலாங்கிறப்ப இதை விட ஈஸியான சைட் உங்களுக்கு வேறு எதுவுமே வராது. ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் 0% இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு பைசா கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணவே போகிறதில்ல. இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீ டைம், அதாவது உங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணி அழகாக இதில் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக நிறைய மணிகள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம மறுபடியும் ரிவார்ட்ஸுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அமேசான் கிஃப்ட் கார்டு மறுபடியும் கிளிக் பண்ணிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். இல்லை, ஏன்னா 8:30 நம்ம 800 விட்ரா பண்ணிட்டோம். மீத இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னால நமக்கு இப்போ விட்ரா பண்ண முடியாது. ஸோ மக்களே, இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயம் தான். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் டச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நேராக தேடி வரும். ஸோ இந்த சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா உடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.